ஒரு தெலுங்கு லாபிக்காக நீங்க இதை பண்றேன்றீங்க. தெலுங்கு லாபிக்கும் பிரேமலதாக்கும் என்ன சம்பந்தம்? திமுக செய்த பாவம் அத்தனையுமே திருமாவளவன் சுமந்துட்டு ஒரு கம்பளியில பூத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய மனக்குமுறல் உங்களுக்கு வெளில வரும். ஒரு டிஆர் பாலு சரக்கு அடிச்சுட்டு ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை. காங்கிரஸ் இந்தியாவில் 230 தொகுதிகளில் பிஜேபியோடு சண்டை போடுகின்ற போட்டியிடுகின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி. ஆனா 99 தான் ஜெயிக்குங்கிறது ராகுல் காந்தி கொடுக்கிற வரம். வானதி தொகுதியை தேர்ந்தெடுத்தது நான் இந்த தொகுதிக்கு என்னை அறிவித்த பிறகுதான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கிறது. கோயம்புத்தூர்ல வானதி எந்த தொகுதியில வேணாலும் ஜெயிக்க முடியும். கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜியை ஏத்துக்குச்சுன்னா கோயம்புத்தூர் வரலாற்றுக்கே அது அசிங்கம். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க. நன்றி. இன்று மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு TDS ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப 2 நாளா வேட்பாளர் தேர்வெல்லாம் முடிஞ்சு வேட்பாளர் நாமினேஷன்லாம் போயிட்டு இருக்கிற போது விசிக தலைவர் திருமாவளவன் ரொம்ப அவருடைய மனசுல இருக்கிறத பேசுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் இதுதான் ப்ராபப்ளி கடைசி தேர்தலா இருக்கலாம் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே சமயத்துல தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தேர்தல் அரசியல் களம் தமிழகத்துல வேற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் கூட்டணியில இப்ப திமுக ஜெயிச்சிருக்கிற நிலைமையில இப்படி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு MP பதவியே இன்னும் 3 வருஷம் பாக்கி இருக்கு. அதை விட்டுட்டு MLA தேர்தலுக்கு திருப்பி நிக்கிறாரு. சோ அதுக்கெல்லாம் அவருடைய உள்நோக்கம் என்னமா இருக்கும்? அவர் ஏன் அப்படி பேசுறாரு? விசிக திருமாவளவன் ஐயா பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 4 வருஷமாவே பலவிதமா தன்னுடைய மன் கி பாத்தை சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மன் கி பாத்ல ஒரு முறை என்ன சொன்னாரு, கூட்டணியில இருந்து வெளியில விலகணுங்கிற அவசியம் இல்லை, தேர்தலை புறக்கணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். ஒரு கட்சி ரொம்ப வருஷமா இருக்கு, அதை போய் நீ சின்னத்தை மாத்திட்டு நில்லுன்னு சொன்னா உடனே ஜெயலலிதா அப்படி நிக்க வைக்கலையான்னு ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்பாங்க. ஜெயலலிதா சொன்னது தனியரசு கிட்ட, கருணாஸ் கிட்ட, அதாவது ஒரு லெட்டர் பேடு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒரு கட்சி அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னது கேட்டது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இவங்க கேட்கறது பாரம்பரியமா இருக்கிற கட்சி கிட்ட, அதாவது விசிக ரொம்ப வருஷமா தேர்தல் களத்துல இருக்காங்க. அவங்கள போய் நீங்க உதயசூரியன்ல நிக்கிறதா இருந்தா 7 சீட்டு கொடுப்பேன், உங்க சின்னத்துல நிக்கிறதா இருந்தா 4 சீட்டு கொடுப்பேங்கிறதெல்லாம் முட்டாள்தனமான பேரம். இது இந்த பிரிட்ஜுக்கு அடியில, நான் சரியான ஒரு இதுக்காக சொல்றேன், வேற அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டாம். இந்த பிரிட்ஜுக்கு அடியில பேரம் பேசுவான் பாருங்க, வேற ஒரு தொழிலுக்கு, அவங்க கூட இந்த மாதிரி பேரம் பேச மாட்டான். பாரம்பரியம் இருக்க கட்சி. கம்யூனிஸ்ட் விட்டு வச்சுட்டாங்க, போனா போதுங்க. ஐயா எங்க அப்பா காலத்துக்கு முன்னாடில இருந்தே கம்யூனிஸ்ட் இருக்கு, அதனால விட்டு வைக்கிறார். அவர் நிறைய பாவ சுமைகளை எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார் திருமாவளவன். அது வேங்கை வயலுக்கு அவர் பதில் சொன்னது கூட முக்கியம் இல்லை, எத்தனையோ விஷயங்களுக்கு அவர் திமுகவுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தாரு. மதுவிலக்கு மாநாடு ஒண்ணு கொண்டு அதன் மூலமா தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அந்த ஐடென்டிட்டியை சிதைச்சிட்டாங்க. அது கடைசியில கசாப்பு கடனை கூப்பிட்டு ஜீவகாரண்யம் மாநாடு நடத்தின மாதிரி ஸ்டாலின் ஐயா தலைமையிலேயே மதுவிலக்கு மாநாடுங்கிறது நடந்தது. ஏன்னா டிஆர் பாலுல இருந்து எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. தப்புன்னு அவர் தசை திருப்பி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய சாராயத்தை மத்தியில இருக்கிறவங்க முடிவெடுக்கணும், மாநிலம் வாரியா முடிவெடுத்தா சரியா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 இடத்துல செக்கிங் பண்ணுவான் பஸ்ல, எந்த வண்டியில வேணாம், அங்கேயிருந்து சரக்கு எடுத்துட்டு வர்றீங்களான்னு. அப்போ பாண்டிச்சேரியிலையும் விற்குது, தமிழ்நாட்டிலையும் விற்குது. ஏன் நடுவில் செக் பண்றான்? ரேட்டு வித்தியாசம், குவாலிட்டி வித்தியாசம். இங்க டிஆர் பாலு தான் தயாரிப்பாரு, இந்த டாய்லெட்ல எல்லாம் யூஸ் பண்ற கெமிக்கலை வச்சு ஒரு மது, அங்க அப்படி கிடையாது. அப்போ எதையெல்லாம் ஈஸியா புரிந்து கொள்ள முடியுமோ அதையே பாவம் அவரே உழப்பி திமுகவுக்காக பேச வேண்டிய அவசியத்தை கொண்டு விட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மனக்குறை. இந்த 8 தொகுதியை கொடுத்துட்டு தேமுதிக 10 கொடுத்துட்டு தேமுதிக இதுக்கு முன்னாடியே தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா, நல்ல வேலை கார்த்திக் ஃபார்வர்ட் பிளாக் அது அன்னைக்கே தொடங்கி, தேர்தல் காலத்திலே நம்ம இதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. நம்ம இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கிச்சு. கார்த்திகை கூப்பிட்டு ஃபார்வர்டு பிளாக் எப்பவோ தொடங்கிச்சு, அவருக்கு 10 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா விசிக என்ன பண்ணிருப்பாரு? கயிறு கூட தேவையில்லை, கயிறு மாதிரி பென்சில்ல கோடு போட்டுட்டு தூக்குல தொங்குற மாதிரி ஆயிருக்கும்.
ஸோ இந்த மாதிரியான அபத்தங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? ஒரு தெலுங்கு லாபிக்காக நீங்க இதை பண்றேன்றீங்க, தெலுங்கு லாபிக்கும் பிரேமலதாக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி எல்லாம் நிறைய குமரல் அவர்கிட்ட இருந்தது. ஆனா இந்த கடைசி தேர்தல் கதையை எங்களுக்கு கருணாநிதி ஐயா கிட்டத்தட்ட 10 முறை சொல்லியிருக்காரு. ஆமா, துரைமுருகன் ஐயா ஒரு 4 முறை சொல்லியிருக்காரு. இன்னும் 3 தேர்தல் அவங்க துரைமுருகன் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஆயுசோட. ஆக இந்த கடைசி தேர்தல் கதையை நான் ஒத்துக்க மாட்டேன். அதை நீங்க முடிவு பண்றது இல்ல. அது விஜய் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன், நீங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அவர் சொல்றதுல ஒரு பொருள் இருக்குது, இவர் சொல்றதுல அவசியமே இல்லை. அப்ப எந்த இனத்துக்காக இவர் போராடுறாரோ அந்த அந்த பட்டியலினத்திலிருந்து யாருமே முதலமைச்சரா வர முடியாதுங்கிற மன வருத்தத்தை இவர் தெரிவிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, முதல்வருக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி பவரும் கிடையாதுங்க, ஸ்ட்ரைட்டா எல்லாமே பிரதமர்கிட்ட தான் இருக்கு, நாம முதல்வர் ஆகக்கூடாது, ஸ்ட்ரைட்டா பிரதமர் ஆயிரணும்ட்டு. சரி, பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு, கூட அப்படியே ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போய் தேவகவுடா மாதிரி திடீர்னு ஒரு நாள் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா இப்ப எம்பி இல்ல ஜெயிக்கிற நிலையிலே எம்எல்ஏக்கு வர்றாரு. இப்ப எம்எல்ஏ ஆகி திருப்பி முதல்வர் ஆகி இவர் என்ன பண்ண போறாரு? ஸோ ஏதோ ஒரு நிர்பந்தம். அவரை சுத்தி எல்லாருமே திமுகவுடைய ஆட்களாக தான் இருக்காங்க. அவர் மட்டும் பாவம் தனியா அந்த பழைய பட்டியல் இனத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல உட்காந்துருக்காரு. ஸோ சுத்தி கள்ளிக்காடு, நடுவில் ஒரே ஒரு ரோசா அப்படிங்கிற மாதிரி அவருடைய நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ அதனாலதான் அவருடைய புலம்பல்கள் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த 8 தொகுதியை பாருங்க, அது செய்யூரா இருக்கட்டும், அரக்கோணமா இருக்கட்டும், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, பன்ருட்டி, பெரியகுளம், திருப்போரூர், காட்டுமன்னார் கோயில், இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல காட்டுமன்னார் கோயில்லையும் திருப்போரூர்லயும் ஒரு பிஎம்கேவை எதிர்கொள்றாரு. அந்த 2 தொகுதியை பாருங்க. 2011லயும் அதிமுக தான் வெற்றி பெற்றது, 2016லயும் அதிமுக தான் வெற்றி பெற்றது, 2021 காங்கிரஸ் வெற்றி பெற்றது, 2021 காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பாராளுமன்ற தேர்தல் 2024 நடந்தது இல்லையா, அதுல அதிமுக அண்ட் பிஜேபியோடைய வாக்குகளை கூட்டினா திமுக வாங்கின வாக்கை விட 10,000 கம்மி, காட்டுமன்னார் கோயில்ல 25,000 கம்மி. இப்போ இந்த தொகுதி ரெண்டுமே அவருக்கு பாமகவோட அவர் போட்டி போட போறாரு. கரெக்டா? இது கொள்கை எதிரி வேற. நம்ம விஜய் பாஷையில சொல்லணும்னா ஒண்ணுக்கு ஒன்று ஸ்ட்ரைட் நாடக காதல் வாசஸ் கோவிலுக்கு போனாலே அசிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியில அப்படியே ஓடி கோடம்பாக்கத்துக்கு போயிடுற ஒரு விசிகா. இந்த ரெண்டும் அவருக்கு பெருசா கை கொடுக்க போறது இல்லை. ஏன்னா 2024 ஏப்ரல் மாசத்துல இருந்த ஒரு வெறி அதிகரிச்சுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விசிகா அமமுகவோட பெரிய குளத்துல போட்டி போடுறாரு. பெரிய குளம் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,000 வாக்கு வித்தியாசத்துல 2011 அதிமுக தோத்தது, 2016 ஜெயிச்சது, 2021 அமமுக கொஞ்சம் உள்ளக்கடி வேலை பண்ணதுனால திமுக அந்த இடத்துல 21,321 வாக்கு வாங்கி ஜெயிச்சிருச்சு. ஆனால் 2024 திருப்பி அமமுக என்டிஏக்குள்ள வந்த நிலையில வெறும் 11,000 தான் வித்தியாசம். பாஜக பிளஸ் அதிமுக இசிகல் டு டிஎம்கே அப்படிங்கிற கணக்குல போனான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 முறை திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேரடியா சந்திச்சிருக்கு. 2021 அமமுகவுக்கு தெரியும், அவங்கதான் உள்ளக்கடி வேலையெல்லாம் பண்ணாங்க, ஓபிஎஸ் எல்லாம் பெரிய குளத்தில் ஏரியால என்ன பண்ணுமோ பண்ணாங்க, அதனால அந்த இது தோற்று. ஸோ அந்த தொகுதியும் அவருக்கு ஹை ரிஸ்க் ஃபேக்டர். வேற அதிமுகவோட அவர் நேரடியா மோதலா இருப்பாருங்க. செய்யூர்லயோ அல்லது அரக்கோணத்திலேயோ திண்டிவனத்திலேயோ கள்ளக்குறிச்சியிலேயோ பன்ருட்டிலேயோ டைரக்டா மோதுற அந்த 5 தொகுதியில 2011 4 தொகுதி அதிமுக வெற்றி பெற்றது, முதல் 4 தொகுதி. 5வது தொகுதி அப்போ டிஎம்டிகே வெற்றி பெற்றது. 2011 டிஎம்டிகேங்கிற பாமக வெற்றி பெற்றது. சோ அதுவும் 2016 திமுக 2 தொகுதியை வெற்றி பெறுது, 306 வாக்கு 101 வாக்குல, முதல் 1 and 3 செய்யூர் அண்ட் இன்னொன்னு. வேற 2021 என்ன ஆச்சுன்னா அதிமுக 3 தொகுதி, திமுக 2 தொகுதி, காங்கிரஸ் 1 தொகுதின்னு ஸ்பிளிட்டா இருக்கு. சோ 3 சட்டமன்ற தேர்தல்லையுமே அவரு இப்போ ஓத போற அதிமுகவோட மோத போற தொகுதி 50-50ங்கிற பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. இதுல இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டா 2024 அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து வாங்கிய வாக்குகள் திமுகவோட அதிகம்னு பார்த்தா திண்டிவனத்துல, கள்ளக்குறிச்சியில, பன்ருட்டில எல்லாம் அதிகம். திமுகவை விட இவர்கள் 2 பேர் சேர்ந்து வாங்கினது அதிகம். செய்யூர்ல வெறும் 1300 வாக்கு கம்மி. இது பாராளுமன்ற தொகுதியில.
அடுத்தது அரக்கோணத்துல பாராளுமன்றத்தினுடைய அசம்பிளி அப்படி வச்சுக்கோங்க. பாராளுமன்றம்னா மொத்தமும் இல்லை, பாராளுமன்றத்தினுடைய அசம்பிளி. அரக்கோணத்துல மட்டும்தான் அதிமுக பிஜேபியோடைய வாக்கு வந்து 19,000 வாக்கு கம்மியா இருந்தது திமுகவோட 2024. ஆனா அதே அரக்கோணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த 3 தேர்தலுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது 2011, 16. சோ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 8 தொகுதியுமே அவரால போராடி, அதாவது இவ்வளவு, நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் உங்க சேனல்ல சொன்னேன்னு தெரியல, இந்த மன்மதலிலை படத்துல எல்லா வேலையும் கமலஹாசன் பண்ணிட்டு தன்னுடைய மேனேஜர் கிட்ட வந்து அதெல்லாம் சொல்லுவான். அதை கேட்டு கேட்டு அந்த ஆளுக்கு பயங்கரமா ஜுரமாயி கம்பெனியில போய் பூத்திட்டு படுத்துட்டு இருப்பாரு. என்னடான்னா அந்த பாவத்தை அந்த செஞ்ச பாவத்தை கேட்டதுக்கு அவருக்கு அந்த லட்சணம். அந்த மாதிரி திமுக செய்த பாவம் அத்தனையுமே திருமாவளவன் சுமந்துட்டு ஒரு கம்பெனியில பூத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய மனக்குமுறல் உங்களுக்கு வெளில வரும். சோ அவர் இன்னொன்னு சொன்னார், அது கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டார். அது என்னன்னு கேட்டா 2026க்கு பிறகு அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னது வந்து அண்ணாமலை 2024 ஜூன் மாசம் கூட்டணி ஆட்சின்னு வந்ததுனால் தான் தமிழக அரசியலில் நிலை மாறும், இல்லைன்னா இவங்க 2 பேருக்குள்ளதான் சண்டை இருக்கும், நீங்க எல்லாம் கூட உட்காந்துட்டு டமுக்கு அடிக்கலாம் அப்படின்னு தெளிவா அவர் சொல்ல, அதையே விஜய் சொல்ல, இந்த சூழ்நிலையில இருந்துதான் உங்களுக்கு விசிகா கிட்ட இருந்து வரக்கூடிய வருத்தங்கள் எல்லாம் வரும். சோ ஆனா தேர்தலுக்கு முன்னாடியே ரிசல்ட் அவர் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா அந்த ரிசல்ட்டும் அப்படிதான் வரும் போல இருக்கு, அவர் பயப்படுற மாதிரி தான். சோ இந்த மாதிரி பேச்சு வந்து டிஎம்கே கூட்டணிக்குள்ள ஒரு சைலண்டா ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுதா? ஏன்னா இப்ப தேர்தல் காலத்துல வந்து மும்மரமா வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டிய கூட்டணி தலைவர் எல்லாரையும் ஸ்டாலின் வந்து அறிவாலயத்துல கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. என்ன பேசியிருப்பாரு? எல்லாம் தப்பாய் போச்சு, அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, பணம் எல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டா வச்சிருக்கோம், உங்களுக்கு எங்க வேணுமோ அந்தந்த இடத்துல இந்த ஆளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பணம் டைரக்டா வந்துடும், இதையெல்லாம் அங்கங்க அவங்க போய் கரெக்டா கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 23,400 கோடி செலவு பண்ணா போறோம்னு நினைச்சோம், ஆனா அதெல்லாம் போராது போல் இருக்கு, கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படுது, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம். இதை தவிர டாஸ்மாக்ல வந்து நீங்க வந்து ஆள் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம கூப்பன் உங்ககிட்ட இருக்கும், ஒரு 400 கூப்பன் உங்ககிட்ட இருக்கும், நீங்க யாருக்கிட்ட அந்த கூப்பன் கொடுத்து அனுப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து டாஸ்மாக்ல இருந்து கேஷ், ஹாட் கேஷ் கொடுத்துருவாங்க. தேர்தல் ஆணையத்தில் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து அந்த இந்த ஜெட்டி போட்டிருப்பாங்களே, அது என்னது, நம்ம ராஜ்கிரண் ஒரு பட்டா ஜெட்டியா, அதுல வந்து உள்ள போட்டுட்டு நீங்க மாட்டுக்கு வெளில வந்து கொடுத்துக்கலாம். வேற என்ன பேச முடியும்? நீங்க கூட்டணி கட்சி கூட்டு வச்சுட்டு வேற என்ன பேச முடியும்? எப்படி தோக்க போறோம்? விளம்பரத்துல இஷ்டத்துக்கு கதை விட்டாச்சு, என்னெல்லாம் கதை விட முடியுமோ அத்தனை, அதாவது ராஜராஜ சோழன் வம்சம் மாதிரி எல்லாம் பேசியாச்சு. பட் நிதர்சனம் என்னங்கிறது தெளிவா தெரிகிற விஷயம் தானே, அதைத்தான் நம்ம பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கலாம், அதாவது அவர்களுக்கான ஏஜென்சி யாரு, யாரை கான்டாக்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம். இந்த கனவு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்டோம், அது அபிஷியலா வந்து ஊத்திக்கிச்சு. ஆனால் நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க, இந்த கனவுகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 20,000க்கு கம்மியா இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாம் நீங்க வந்து நிறைவேற்றுறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வாக்கு உங்ககிட்ட வந்துடும். இது நீங்க சைலண்டா பண்ணிக்கோங்க, இதான் லிஸ்ட். இது அதாவது குறுக்கு வழியில எப்படி எல்லாம் பாஸ் பண்றது, டுட்டோரியல் காலேஜ்ல ஒழுங்கா தான் நடத்துவாங்க, பாவம் ஒழுங்கா நடத்திட்டு எக்ஸாமுக்கு முந்தின நாள் சில டிப்ஸ் கொடுப்பாங்க, இந்த கேள்வி எல்லாம் உறுதியா வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிப்ஸ் வேலையை தான் அவங்க பண்ணிருக்காங்கன்னு நான் நம்புறேன். சார் தேர்தல் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சார் டிஎம்கே, ஒருவேளை அந்த மேனிஃபெஸ்டோல இருக்கிற பாயிண்ட் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அவர் சொல்லியிருப்பாரோ? ஐயோ கண்டிப்பா சொல்லலாமே, 8,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். நீங்க வாக்கு கொடுக்கும் போது என்ன சொல்லுங்க, திண்டிவனமா, அப்பனா வந்து ஐயோ அந்த இடத்துல இந்த வார்டா, அப்பனா சோமசேகர் எலக்ட்ரானிக்ஸ்ல தான் போய் வாங்கணும்னு சொல்லிருங்க, அங்க கொடுத்துட்டா அவங்க வாங்கிப்பாங்க. டோக்கன் கொடுங்க, நீங்க தைரியமா வந்து டோக்கன் கொடுத்துடுங்க. எப்படி 20 ரூபாய் டோக்கன் ஒண்ணு கொடுத்தோமோ அந்த மாதிரி நீங்க வந்து டோக்கன் கொடுங்க. 8,000 ரூபாய் கையிலேயே அவங்களுக்கு ஹாட் கேஷ் வந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கட்டும். அதுல நீங்க ஒண்ணு மட்டும் பாத்துக்கோங்க, சீல் கீழ் எதையாவது வச்சு ஸ்ட்ரைட்டா மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த தேர்தல் அறிவிக்கையினால என்னங்க பயன் இருக்கு? ஒரு அரசு என்னங்க பண்ணணும்? ஒரு அரசு தொழிற்சங்கங்களை கொண்டு வரணும், உற்பத்திகளை கொண்டு வரணும், சந்தையை இலகுவாக்கணும். இப்போ 8,000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க சார், உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டிவி, ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. வாஷிங் மிஷினை மாத்தணும்னு நீங்க முடிவு பண்றீங்க.
வாஷிங் மிஷினை மாத்தணும்னு முடிவு பண்றீங்க. 8000 ரூபாய் கூப்பனும் உங்ககிட்ட இருக்கு. இப்ப நீங்க அதை கொண்டு போய் வசந்த் அண்ட் கோல கொடுக்குறீங்க அல்லது விவேக்ஸ்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் பார்த்துட்டு ஓ ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டு லிஸ்ட் பிரைஸ்ல அந்த வாஷிங் மிஷின் வேர்ல்பூல்னோட லிஸ்ட் பிரைஸ்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க போறாரா? இல்ல. அவர் என்ன சொல்லுவாரு, வேர்ல்பூல் வந்து 42,000ங்க, உங்களுக்காக நான் வந்து 38,000 கொண்டு வந்துக்கிறேன், நீங்க 8,000 வேற கொடுத்துட்டீங்க, 30,000 நீங்க கொடுத்தா போறோம், நீங்க ஒரு வாஷிங் மிஷின் கொண்டு வந்தீங்க, அது 500 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன், 37,500 ரூபாய். ஆமா, அவங்க இஷ்டம் தான். அதான் நடக்கும். இந்த கூப்பன்னால அப்படிதான் நடக்கும். வேர்ல்பூலோட ரேட் நீங்க எங்க போய் பார்க்க போறீங்க? லிஸ்டா இப்போ ரேஷன் கடைனா எனக்கு தெரியும், பைத்தம்பருப்பினுடைய ரேட் இது, இதனுடைய ரேட் இதுன்னு தெரியும். கோயம்பேடா இருந்தா ஒரே இடத்துல இருக்கும், கொத்தமல்லி ரேட் என்னன்னு இங்க விசாரிக்கலாம், அங்க விசாரிக்கலாம். ஆனா எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க என்னத்தை விசாரிப்பீங்க? அவன் மாட்டுக்கு ஏத்திட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா அந்த 8,000 ரூபாய் என்னுடைய பெயரில் அவனுக்கு போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வணிகர்களை குஷிப்படுத்துவதற்கு தான் இந்த 8,000. உங்க பேர்ல 8,000 ரூபாய் அவனுக்கு போகுது. அந்த 8,000 ரூபாயும் வாங்கிப்பான், ரேட்டை ஏத்தி உங்களுக்கு ஒரு குறைக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியும் வாங்கிப்பான். இந்த ஆடி தள்ளுபடி இவங்க நடத்துற கதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆமா, இந்த இது தங்கத்துக்கு ஒரு நாள் வருமே, அன்னைக்கு பண்ற அட்டுழியங்கள்லாம் தெரியாது. இது என்ன டாஸ்மாகா நாளைக்கு காந்தி ஜெயந்தினா இன்னைக்கே வாங்கி வைக்கிறதுக்கு? கிடையாது. சோ முட்டாள்தனமான ஸ்கீம். நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரேஷன் கடையில 20ஆம் தேதி நீங்க வந்து விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு டெலிவரி வரும் அப்படின்னு சொன்னா அரசு ரேட்டை நிர்ணயம் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து மீதி காசை வாங்கிக்கும். ஆனா இப்ப கூப்பனை மட்டும் கையில கொடுப்பேன்னு சொன்னா அது நீங்க கொண்டு போய் 2 மதத்தை சார்ந்தவங்க தானே வணிகத்துல அதிகமா இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப அந்த இடத்துல போய் அட்டுழியம் தான் நடக்குது. இதெல்லாம் ஒரு அரசு செய்யற வேலையா? அதுக்கு பதிலா பச்சையா கேஷே கொடுத்துடலாமே, ஹாட்டா 200 ரூபீஸ் நோட்டாவே கொடுத்துட்டு போயிடலாமே. வெக்கங்கட்ட தேர்தல் அது என்னை பொறுத்தவரைக்கும். உடனே அதிமுகலையும் அதே தானே கொடுக்குறாங்கன்னு கேட்காதீங்க, சொல்லுங்க. அது இப்போ திருடன் வந்து ஒன்வேல ஓடினான்னா போலீஸ் வந்து சுத்திட்டு எல்லாம் வர முடியாது, அவனும் ஒன்வேல தான் ஓடியாது. சோ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தானா ஸ்டாலின் ஒரு விதமான அதிர்ச்சியிலயோ இல்லாட்டி குழப்பத்திலயோ இருக்கிற மாதிரி இருக்கு இந்த தேர்தல்ல. நேரடியா சொல்லுங்க. ஆமா, இப்போ இவங்க வந்து 10,000ன்னு அறிவிச்சுட்டாங்க, அது ஹார்ட் கேஷ். இவர் வந்து ஏற்கனவே 5,000 கொடுத்துட்டு இப்ப வேற ஏதோ சுத்தி முட்டுல எல்லாம் கூட்டிட்டு வர்றாரு. சார், நான் நேர்மையா சொல்றேன், 2.5 லட்சம்க்கு குறைவாக வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நீங்க அடுக்குமாடி கட்டடம் கட்டி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 2 வீடு, ஒரு வீட்டுல நீங்க குடியிருங்க, ஒரு வீட்டை வாடகை கொடுங்க, இல்ல 2 வீட்டையுமே வாடகை கொடுங்கன்னு நீங்க சொன்னால் கூட அதற்காக நானோ நீங்களோ உழைச்சு அந்த வரி பணத்தை கட்டுவோம். ஏன் 2.5 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் உள்ளவர்களுக்கு வீடுங்கிறதும் வருமானம்ங்கிறதும் நிலை உயர்த்துவதற்கு தான் அது கிடைக்கும். 2.5 லட்சத்துக்கு மேல 5-6 லட்சம் குடும்ப வருமானம் உள்ளவங்க வேணா இந்த தண்ணி அடிக்கிறது, அந்த டாஸ்மாக் உள்ள போறது, டிஆர் பாலு சரக்கு சாப்பிட்டுட்டு நாசமா போறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவன் கள்ளசாராயம் தான் குடிச்சிட்டு இருப்பான். சோ இந்த 2.5 to 5க்கும் நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க பாருங்க, 1,15,00,000 குடும்பங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க பாருங்க. இதுதான் அபத்தத்தின் உச்சகட்டம். மத்திய பிரதேஷ்லயோ மகாராஷ்டிராலயோ எந்த மாநிலத்திலையுமே 2.5 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் போய் சேருது. இங்க அப்படி கிடையாது. இங்க 55 லட்சம் குடும்பங்கள் தான் 2.5 லட்சத்துக்கு கம்மியான வருமானத்தோட இருக்கு. அவங்களுக்கு நீங்க எதை செஞ்சாலும் நம்ம ஒத்துக்கலாம். ஆனா வாக்கு வாங்குறதுக்காக பிச்சை எடுக்கிறீங்க. ஒரு பக்கம் தெலுங்கு ஓட்டெல்லாம் கன்சாலிடேட் பண்ணலாம், அது ஒரு 42 லட்சம் ஓட்டு, அது மூலமா எப்படியாவது கும்மி அடிச்சிடலாம். இன்னொரு பக்கம் இஸ்லாத்தினுடைய எந்த அமைப்புகள் நாளைக்கு தொடங்க போற அமைப்பு கூட முந்தானத்துக்கே கூட்டணி அமைச்சாச்சு, அந்த மாதிரி அவங்கள கூட்டு வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு எடை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வந்து நிக்கிறாங்க. பச்சையா சொன்னா ஒரு டிஆர் பாலு சரக்கு அடிச்சுட்டு ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை. என்னன்னே புரியல இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னா நாமெல்லாம் அரசியல் பேசுறது நிறுத்திட்டு நாடும் மக்களும் நாசமா போட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வீடு தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த 30-40 வருடம் என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். கேவலமான வார்த்தைகள். இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் உங்களுக்கு நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதாவது எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க.
மாரியம்மாக்கு வந்து மாதவிடாய் வருமா அப்படின்னு கருணாநிதி ஐயா கேட்டதா இருக்கட்டும், அல்லது இவரு நம்ம வைரமுத்துவோ அல்லது கி வீரமணியோ இவர்கள்லாம் பேசியதா இருக்கட்டும், எல்லாமே அதாவது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இளைஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். திருப்பதி ஏழுமலையானுக்கு சக்தி உண்டா, எதுக்கு உண்டியலுக்கு பாதுகாப்பு, பெண்கள் மார்பை முருகன் பெருசாக்குவாரா, இதெல்லாம் கேள்வி கேட்ட இந்த நாய்ங்க, கழிசடைகள், இந்த புறம்போக்குகள், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இந்துக்களுக்கு மேல பயன்படுத்தி இருக்கு. அதையும் மீறி வெக்கங்கட்டு போய் இந்துக்கள் அந்த இந்துவாக பிறந்தவன், இந்துவாக வாழ்ந்தவன் நல்லா தானே இருக்க போறான், எந்த கட்சியில இருந்தாலும் இந்துவாக பிறந்தவன்கிற ஒரே காரணத்தினால எவனாவது போய் இந்த திமுக ஓட்டு போட்டான்னா ஒன்னும் பேசுறதுக்கே இல்லை, வழியே இல்லை. கேவலமான ஒரு அரசியலா மாறு. ஒருவேளை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பிரவீன் காந்தியும் மாணிக்கம் தாக்கூரும் திருப்பியும் வந்து திமுகவை எதிர்க்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. ஸோ அவர் எக்ஸ்பதிவில் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, கோட்சேக்கு அடிமையா போன கட்சிக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தொகுதிகளை கொடுத்து உசிலம்பட்டியும் மேலூரையும் கொடுத்து மதுரை வடக்க தனக்கு கொடுக்காம போனதுக்கு திமுக ஐடி விங்கு தான் ஒருவேளை சங்கிங்களோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு வந்து ஒரு குறிப்பால உணர்த்துற மாதிரி ஒரு எக்ஸ்பதிவு போட்டிருக்காரு. பிரவீன் காந்தி என்ன சொல்றாருன்னா, வேட்பாளர் தொகுதியில வந்து இவ்வளவு குழப்பம் இருக்கிறச்சு, நீங்க வந்து தொகுதி எண்ணிக்கை தான் சரியா கேட்டு வாங்கல, வேட்பாளர் எப்படி செலக்ட் பண்றதுங்கிறத நீங்க குலுக்கல் முறையில போட்டு அதையாவது நேர்மையா நடத்தலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ ரெண்டு பேருமே டிஎம்கேஎஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இல்ல ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. என்ன நடக்குது? இல்ல ராகுல் வரலன்னா காங்கிரஸுக்கு நல்லதுதான், அது வேற விஷயம். கனிமொழிக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் வேணா கொஞ்சம் கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். சார் கோட்சேக்கான கட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. இதன் மூலமா 10,008வது முறையா நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்து மகா சபா தொடங்கிய பிறகுதான் RSS தொடங்கப்பட்டது. இந்து மகா சபா தொடங்கியது வந்து கம்யூனிஸ்ட் சோம்நாத் சாட்டர்ஜியோடைய அப்பா. இந்து மகா சபால தான் நம்ம கோட்சே ஐயா வந்து மெம்பரா இருந்தாரு. RSS-ஐ தொடர்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து கம்யூனிஸ்ட திட்டுறாரா மாணிக் தாக்கூர்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கோட்சே அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா கம்யூனிஸ்ட் தான் நம்ம மெய்யெடுத்து சொல்லணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது திமுகவுடைய முடிவா காங்கிரஸோடைய முடிவா? காங்கிரஸோடைய முடிவா தான் இருக்கும். தூக்கி கொண்டு போய் சிதம்பரம்கிட்ட கொடுத்துட்டீங்க. சிதம்பரம் வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சி, அவருக்கு எப்படி எல்லாம் போட்டு பணம் புரட்டி எதுலாம் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், எவனை உள்ள கொண்டு வந்தா என்னைக்கு நல்லது, இதெல்லாம் தெளிவா பார்க்கக்கூடிய. இந்த துபாய்க்கு ஆள் அனுப்புற மாதிரியான ஆள் இல்லை அவர். ஸ்ட்ரைட்டா இந்த ஒரு மனிதனுடைய கிட்னி கண்ணு எல்லாம் திருடி பிரிட்டனுக்கு அனுப்புற மாதிரியான ஒரு 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 ஆளு. இப்ப அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. யாரை தேர்ந்தெடுப்பாரு? திமுகல இருந்து என்ன பெயர்கள் வருதோ அதை தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. போன முறை அழகிரி ஒத்துக்கலைங்கிறதுனால அவரை நீக்கிட்டு செல்வப்பிறந்தையை கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் செல்வப்பிறந்தைக்கு எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமி போடுறாரு. இப்போ வேட்பாளர்களை யார் தேர்ந்தெடுக்க போறாங்கன்றது வந்து இவருக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். காங்கிரஸ் இந்தியாவில் 230 தொகுதிகளில் பிஜேபியோடு சண்டை போட்டியிடுகின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி. ஆனா 99 தான் ஜெயிக்குங்கிறது ராகுல் காந்தி கொடுக்குற வரம். தென்னகத்துல 2 மாநிலத்துல காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருக்கு, ஒரு மாநிலத்துல ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கு. 3மே அடுத்த தேர்தலில் பறி போயிடும், அது வேற கதை. சோ அந்த விதத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இங்க வந்து கூனி குறுகி நீங்க யோசிச்சு பாருங்க. பொன்னேரி, வேளச்சேரி, ஸ்ரீபெரும்புத்தூர், உத்தாங்கரை, கிருஷ்ணகிரி, ஆத்தூர் 7 தொகுதியுமே அதிமுக 2011 வெற்றி பெற்றது. 2016 2 தொகுதி தான் திமுக போச்சு, மீதி வெற்றி பெற்றது. 2021 3 காங்கிரஸும் 3 அதிமுகவும் வெற்றி பெற்றது. இந்த காங்கிரஸ் வெற்றி பெற்ற அந்த 3 தொகுதியில ஒரு தொகுதியில 1600 வாக்கு தான் வித்தியாசம். 2024 பிஜேபிக்கும் பிஜேபி அதிமுக =DMKன்னு போட்டா வேளச்சேரியில. அப்போ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிற அந்த அதிமுக வெற்றி பெற்ற 3 தொகுதின்னு சொல்றேன் இல்லையா 2021, அதாவது வந்து ஊத்தாங்கரை, கிருஷ்ணகிரி அண்ட் ஆத்தூர், இந்த 3த்துலயுமே 2024 பிஜேபி அதிமுக =DMKன்னு போட்டீங்கன்னா 3200 வாக்கு, 641 வாக்கு அதிகம், 12,000 வாக்கு கம்மியா வாங்கியிருக்கிறது கிருஷ்ணகிரியில மட்டும்தான். சோ கொடுக்கப்பட்டிருக்கிற 28 தொகுதியில கிட்டத்தட்ட முதல் 6 தொகுதி ஸ்ட்ரைட்டா ஊத்தி மூடக்கூடிய லெவல்ல இருக்கு.
28 தொகுதியை இதே மாதிரியே நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஜெயிக்க போறது 6 தொகுதி 3 இருந்து 4 தொகுதி ஜெயிச்சாலே அவங்களுக்கு நுரதள்ளிடும். 2024 இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொகுதியில 2028 தொகுதியில அதிமுகவோட டைரக்டா ஃபைட் பண்ற தொகுதியில மொத்தமே அவங்க 7 தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்காங்க 2021. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அதிமுகவின் கோட்டையா இருந்தது. அப்ப இவருக்கு என்ன பிரச்சனைனா தொகுதியும் ஊத்த போகுது, வேட்பாளரையாவது யாரையாவது போட்டு அவனை கொஞ்சம் கமிஷன் வாங்கி அவனை டெவலப்பரா மாத்தி ஏதாவது கவுன்சிலரா இறக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம சுவிட்சும் அங்கதான் இருக்கு, டிரான்ஸ்பார்மரும் அங்கதான் இருக்குது, பட்டனும் அங்கதான் இருக்குது, விளக்கு மட்டும் தானே இறங்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பலை தான் நீங்க பாக்குறீங்க. இதுல இன்னும் கொடுமையா நீங்க இது சார்ந்த அடுத்த கேள்வி கேளுங்க. ஆனால் இதுல அவங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா அமமுகவோட அவங்க 2 தொகுதியும் அதாவது காரைக்குடி அண்ட் நாங்குநேரி. காரைக்குடி ஓரளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கடந்த 2 சட்டசபை தேர்தலில் அவங்க அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. நாங்குநேரிலையும் அதே மாதிரியே வெற்றி பெற்றிருக்காங்க. வெரஸ் அவங்க பிஜேபியோட போட்டி போடுறாங்க இல்லையா, பிஜேபியோட போட்டி போடுற தொகுதியில அதாவது உதகமண்டலம், அறந்தாங்கி, கொளச்சல், விளவங்கோடுல உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா விஜய் தாரணி வந்ததுனால அதனாலதான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அப்புறம் வில்லியூர், சோளிங்கூர் அண்ட் பெண்ணகரத்துல பிஎம்கேவோட போட்டி போட போறாங்க. பெண்ணகரத்துல பிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி சோழிங்கநல்லூர்லயும் பிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கு. உதகமண்டலம், அறந்தாங்கி, கொளச்சல் வேணா திமுக சார்ந்தே இருக்கும் எப்போதுமே. விளவங்கோடு அண்ட் கிள்ளியூரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட போட்டி போட போறாங்க. இதுல கிள்ளியூர் மட்டும் அவங்க ஜெயிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 3 தேர்தல்களா அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. கொளச்சல்ல அதே மாதிரி திமுக ஸ்ட்ராங்னு சொன்னேன் இல்லையா, 3 தேர்தலா அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ கொளச்சல், விளவங்கோடு அண்ட் விளவங்கோடு மட்டும்தான் பிஜேபியோட அவங்க போட்டி போட போற ஒரு 6 தொகுதியில 5 தொகுதியில அவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கு. தோல்வி பயம் அவங்ககிட்ட ஏற்கனவே தொத்திக்குச்சு திமுகவே. அதாவது தாத்தனுக்கே வம்சம் தெரியலன்னும் போது பிள்ளைக்கு மட்டும் என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ 8 திசைன்னு சொல்லுவார் இல்லையா நம்ம செந்தில், அந்த மாதிரி 8 திசையில திருப்பினாலும் அவங்களுக்கு வாய்ப்பு தெரியலைங்கிற பொசிஷன் வரும். இதுதான் இந்த மாதிரியான மனக்கோர்கள்லாம் வர்றதுக்கு காரணம். குறைந்தபட்சம் ஒரு கட்சியை அந்த கட்சி அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளையாவது நீங்க கொடுக்கணுமா வேண்டும். அதையும் நானே தான் செய்வேன்னா அப்புறம் நான் எதுக்கு கட்சி நடத்திட்டு. ஓகே சார், நீங்க செந்தில் பாலாஜி நினைவு வருது. அவர் கரூர்ல இருந்து இப்ப கோவைக்கு ஓடிட்டாரு. இல்லைங்க, அப்படி இல்ல. கரூர்ல அவர் தோக்க போறாருங்கிறது அவருக்கான சூழ்நிலையா இருக்கலாம். கரூர்ல தோத்தா அது அவமானமா இருக்கலாம். அது ஒரு பக்கம். அதாவது 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிட்டா அவமானம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். 12th போய் பிட் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு வர்றாரு. கோயம்புத்தூருக்கு எதுக்கு வர்றாருன்னா அங்க இப்போ அதிமுக அண்ட் பிஜேபி கூட்டணிங்கிறதுனால கோயம்புத்தூர் அவங்களுக்கு திக்கு தெரியாத ஒரு பொசிஷனுக்கு போயிடுது. அப்போ பெரிய கேடியை தான் அனுப்பணும். அது சாதாரண கேஷியர்லாம் அனுப்பக்கூடாது. பெருசா பணத்தை வச்சுட்டு பட்டி அரசியல் நடத்துறவன தான் அனுப்பணும். அதுக்காகத்தான் அவரை கொண்டு போய் அங்க விட்டுருக்காங்க. ஆனா அவரு ஜபர்தஸ்த் எப்படி காட்டுறாருன்னா வானதி தொகுதியை தேர்ந்தெடுத்தது நான் இந்த தொகுதிக்கு என்னை அறிவித்த பிறகுதான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கிறாரு. கோயம்புத்தூர்ல வானதி எந்த தொகுதியில வேணாலும் ஜெயிக்க முடியும். சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டா வேலுமணியோட ஒருங்கிணைந்து அந்த கோயம்புத்தூரை பிஜேபி நிர்ணயிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜெயிக்க போறாங்க. ஆனா இவர் ஜபர்தஸ்த் விடுறாரு. சோ இவர் கோயம்புத்தூர்ல போய் தோக்குறதுங்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளாக இருந்தாலும் திமுகவுக்கு அங்க கரெக்டான ஆள் போய் சேரணும். இந்த செக் போஸ்ட்ல எல்லாம் சந்தன கடத்தல் வீரப்பன் வைக்கிற செக் போஸ்ட்ல எல்லாம் ஸ்ட்ராங்கான ஆள் வைப்பாங்க பாருங்க, கரெக்டா கலெக்ஷன் வரணுங்கிறதுக்காக. அந்த மாதிரியான பொசிஷனுக்கு அவர் அனுப்பியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். மற்றபடி வேற ஒன்றும் கொள்கையும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜியை ஏத்துக்குச்சுன்னா கோயம்புத்தூர் வரலாற்றுக்கே அது அசிங்கம். நன்றி சார். நேயர்களே, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் கேட்டுக்கிறேன், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி சார். வணக்கம். வணக்கம்.